The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the number is 36, then find the other number. So the HCF, LCM in the other number, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு formula பார்த்தோம். Relation between HCF and LCM of two numbers. Any two numbers, அதோட HCF find out பண்ணுங்க, LCM find out பண்ணுங்க. So இது வந்து two number ஓட concept தான். So let's say one number நான் n1 எடுத்துக்கிறேன், other number n2 னு எடுத்துக்கிறேன். So இந்த two numbers multiply பண்ணீங்கன்னா இங்க வந்து 96 கிடைக்குது. இந்த two numbers ஓட HCF பார்த்தீங்கன்னா 4 கிடைச்சது. இந்த two numbers ஓட LCM பார்த்தீங்கன்னா 24 கிடைச்சது. இது ரெண்டையும் multiply பண்ணால் 96. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். So formula பார்த்தீங்கன்னா the product of two numbers which equals their HCF into LCM. So இந்த formula apply பண்ணி தான் other number வந்து find out பண்ண போறோம். So உங்களோட क्वेश्चनல HCF LCM இதெல்லாம் கொடுத்துட்டானா one number கொடுத்துட்டு other number கேக்கும்போது just நீங்க வந்து interchange பண்ணா போதும். So first வந்து உங்களோட क्वेश्चनல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If the HCF is 12 னு கொடுத்திருக்காங்க. So HCF வந்து equals 12 கொடுத்திருக்காங்க and one of the number is 36. So two numbers க்கு நான் சொல்லிருந்தோம். So first number n1 எடுத்துக்கிறேன், second number வந்து n2 னு எடுத்துக்கிறேன். One of the number அப்படின்னா இதுல வந்து நீங்க இந்த நம்பர் 36 வந்து இத n1 ல அசைன் பண்ணிக்கலாம் or else n2 ல பண்ணிக்கலாம். நான் let's say வந்து இது n1 வந்து 36 னு எடுத்துக்கிறேன். Find the other number னா n2 வந்து find out பண்ணனும். So இங்க HCF வந்து 12 னு எழுதிருக்கோம். பட் LCM ஓட கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. LCM of two numbers. So n1 n2 இந்த two number தான் சொல்றாங்க. So LCM equals 6 times their HCF. So 6 into HCF. So the LCM of two numbers is 6 times their HCF. So 6 மடங்கு இத தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 6 into உங்களோட HCF என்னது 12 which equals 6 into 12 வந்து 72. So LCM ஓட வேல்யூவும் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. So HCF கொடுத்திருந்தாங்க. LCM ஓட கண்டிஷன் பாத்தீங்கன்னா 6 times their HCF. So 6 times their HCF அப்படினா 6 multiplied by 12 which is 72. So நம்ம வந்து HCF இருக்கு, LCM இருக்கு, one number இருக்கு. So other number வந்து find out பண்றதுக்கு just formula interchange பண்ணா போதும்னு சொன்னா. So formula என்னன்னா product of numbers, that is n1 into n2. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த two numbers ஓட HCF multiplied by இந்த two numbers ஓட LCM னு நம்ம பார்த்தோம். So next step வந்து எல்லாமே substitution தான். n1 என்ன இருக்கு 36. So 36 multiplied by n2 தான் வந்து we need to find out, which equals HCF என்னது 12 multiplied by LCM வந்து 72. Then n2 equals இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா multiplication ஓட இருக்கு. So equals இந்த சைடு transpose ஆகும்போது divisionல வரும். So 12 into 72 divide by உங்களோட left hand side இங்க right hand side வரும்போது இங்க multiplication இருக்கும்போது divisionல ஆகும்னு சொன்னோம். So 36. So 36 டேபிள்ல நீங்க கட் பண்ணினா 1 times 36 2 times வந்து 72. So numeratorல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 12 into 2. So n2 equals 12 into 2 பார்த்தீங்கன்னா which is 24. So find the other number னு கேட்டோம்னா so the other number is 24. இத வேணா நீங்க cross verify பண்ணி பார்க்கலாம். So இதே ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. n1 வந்து 36, n2 வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 24. So 36 into 24 பண்ணுங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12 into 72. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். So இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு நம்ம ரிலேஷன் between HCF and LCM of two numbers அதான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். Thank you so much for watching this video.